கூட்டணி தர்மம் காற்றில் பறக்குது. கதர் சட்டைகளை கதறவிடும் விஜய். காங்கிரஸ் முதுகில் குத்திய தாவிக. தமிழக அரசியல் களம் எப்போதுமே பரபரப்புக்கு பஞ்சமில்லாதது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஐக்கியமாகி வருவதுதான் இப்போது ஹாட் டாபிக். ஆளும் கட்சியுடன் கூட்டணி வைத்தும் கூட கையறு நிலையில் கை சின்னம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக திருச்சி, மதுரை, நெல்லை என காங்கிரஸ் வலுவாக இருக்கும் கோட்டைகளிலேயே இந்த ஆபரேஷன் தாவேக கனஜோராக நடந்து வருகிறது. வழக்கமாக ஒரு கட்சியில் இருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு போவது சகஜம்தான் என்றாலும் இங்கே விஷயம் வேறாக இருக்கிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மைக்கு தட்டுப்பாடாக இருந்த போதும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக சுமார் 10 ஆண்டுகால திமுக கூட்டணியை முறித்து கொண்டு காங்கிரஸ் கட்சி தாவேகவிற்கு ஆதரவளித்தது. தற்போது ஜோசப் விஜய் தலைமையில் தாவேக அரசு பதவியேற்று நம்பிக்கை வாக்கெடுப்பிலும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் கூட்டணியில் ஒரு வினோதமான முரண்பாடு வெடித்துள்ளது. ஆட்சி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது மற்றும் கொள்கை ரீதியாக இணைந்து செயல்படுவது என காங்கிரஸ் மற்றும் தாவேக ஒப்பந்தம் செய்துள்ள போதிலும் கள நிலவரம் வேறு விதமாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அடிமட்ட தொண்டர்கள் திரளாக காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி தாவேகவில் இணைந்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக நடைபெற்ற இணைப்பு விழாக்களில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் மற்றும் வட்டார பொறுப்பாளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்ளூர் தலைவர்கள் முன்னிலையில் தங்களை அக்கட்சியில் இணைத்துக் கொண்டனர். பொதுவாக ஒரு கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுக்குள் தொண்டர்களை இழுக்க மாட்டார்கள் என்பது எழுதப்படாத விதி. ஆனால் தாவேக அரசு அமைய காரணமாக இருந்த காங்கிரசின் உள்கட்டமைப்பையே தாவேக பலவீனப்படுத்துவது அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசியல் ஆய்வாளர் ஒருவர் கூறுகையில், ஆட்சி அமைக்க காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு தாவேகவிற்கு தேவைப்பட்டது. ஆனால் அதே காங்கிரஸ் கட்சியை தமிழகத்தில் இனி வளரவிடாமல் தடுத்து அக்கட்சியின் வாக்கு வங்கியை முழுமையாக தன்வசப்படுத்த விஜய் திட்டமிடுகிறாரோ என்ற சந்தேகம் எழுகிறது. இது கூட்டணி தர்மத்திற்கு முற்றிலும் எதிரானது. திமுக உடனான கூட்டணியை முறித்துவிட்டு வந்ததால் தற்போது காங்கிரசுக்கு தமிழகத்தில் தாவேக மட்டுமே ஒரே புகலிடமாக உள்ளது. இதை பயன்படுத்தி கொண்டு தாவேக தலைமை காங்கிரசின் நிர்வாகிகளை குறிவைத்து இழுப்பதாக கூறப்படுகிறது. தங்கள் கட்சி தொண்டர்கள் தாவேகவிற்கு செல்வதை காங்கிரஸ் மேலிடம் கண்டும் காணாமல் இருப்பது அக்கட்சியின் விசுவாசமான தொண்டர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸை உடைத்து தாவேகவை வலுப்படுத்தும் இந்த செயல் நீண்டகால அடிப்படையில் காங்கிரசுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும் என மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் இரு கட்சிகளும் கைகோர்த்து ஆட்சியை பிடித்துள்ள போதிலும் அடிமட்ட அளவில் நடக்கும் இந்த கட்சி தாவல் கூட்டணிக்குள் ஒரு பனிப்போர் நிலவுவதையே காட்டுகிறது. காமராஜர் ஆட்சியை அமைப்போம் என்று கூறி இணைந்த காங்கிரஸ் தாவேகவின் வேகத்தில் தன் அடையாளத்தையே இழந்துவிடுமோ என்ற அச்சம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது. விஜயின் இந்த சைலண்ட் அரசியல் மூவ் காங்கிரஸை வலுவிழக்க செய்து தாவேகவை தமிழகத்தின் அசைக்க முடியாத சக்தியாக மாற்றும் ஒரு திட்டமாகவே பார்க்கப்படுகிறது.